பேச்சுலர்ஸா இருக்கீங்க, இல்ல வொர்க்கிங் பீப்புளா இருக்கீங்கனாக்கா, உங்களுக்கு ஏத்த ரெசிபி தான் இது. மார்னிங் நீங்க எந்த சைட் டிஷ்ஷும் செய்றதுக்கு கஷ்டப்பட வேணாம். வாங்க எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 பெரிய சைஸ் கேரட்ட அந்த மாரி துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் தேவையான அளவு தண்ணி ஊத்தி குக்கர்ல ஒரு விசில் விட்டு நான் இறக்க போறேன். இப்போ நான் குக்கர்ல லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் விட போறேன். இப்போ இது குக்கர்ல வெந்துகிட்டு இருக்க அதே டைம்ல இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1 டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ காரத்துக்கு தேவையான வரமிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கேரட்ல ஏற்கனவே உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அதனால காரம் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு கடுகெல்லாம் நல்லாவே வெடிச்சு வருது. இந்த மாரி ஸ்டேஜ்ல நீங்க எடுத்து ஒரு ஓரமா ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேன்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த டிஷ் எல்லாமே நீங்க நல்லெண்ணெயில செஞ்சீங்கனாக்கா, ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு 5, 6 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு பார்த்தீங்கன்னா, என்னோடது ரொம்பவே பெரிய பூண்டு. அதனால ஒரு 5, 6 இது எடுத்திருக்கேன். நீங்க சின்ன பூண்டா எடுத்தீங்கனாக்கா, ஒரு 15 போல எடுத்துக்கோங்க. இப்போ இத நம்ம இந்த எண்ணெயிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நீங்க நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா, நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ இதையும் ஒரு ஓரமா நம்ம ஆற வச்சிரலாம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண மசாலாலாம் நல்லா ஆறியிருக்கு. இப்போ அதில வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்க இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. கொஞ்சம் தண்ணியா தான் தெரியும். அரைச்சு எடுத்துட்டு வாங்க. இப்போ இது கூடவே நான் அன்னைக்கு ஒரு துண்டு புளிய நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு நீங்க ரொம்ப புளி சேர்த்துறாதீங்க. ரொம்ப புளிப்பாயிடும். அதனால இப்ப அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த கேரட்டும் நல்லா வெந்து வந்துரும் இந்த ஸ்டேஜ்ல. இப்போ அந்த கேரட்ட நம்ம தனியா எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணியும் நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த தண்ணி கூடவே சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. கேரட்ல ஏற்கனவே ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலா போட்டுக்கோங்க. புளிப்பு டேஸ்ட் இருக்காது. அதனால தான் நான் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க. ரொம்ப புளி சேர்த்திங்கனாக்கா டாமினேட் பண்ணிவிடும் புளியோட டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி பூண்டு வறுத்த எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக நான் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சதோட நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நான் கேரட்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் இது கூட நல்லா சேர்த்துக்கிறேன் நான். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரிட்ஜில ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம நல்லெண்ணெயில செய்றோம். அதனால நல்லாவே உங்களுக்கு ஸ்டோரேஜபிள் இருக்கும். இப்போ இது கூடவே நான் அன்னைக்கு நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவ பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த எண்ணெயெல்லாம் பிரியிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு 5 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாவே வெளியில வருது. இந்த ஸ்டேஜில நான் இதில கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு முறை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போதுமே ஊறுகாயில ஒரு பிஞ்ச் நீங்க சர்க்கரை சேர்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால நான் அன்றைக்கி ஒரு துண்டு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வெல்லம் சேர்க்குறதுனால அந்த டிஷ்ஷு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் செஞ்சு ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் அப்பப்போ சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஈவன் நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். காலையில் அறக்க பறக்க வேலை செஞ்சுட்டு ஒர்க்குக்கு போகிறவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்கள் இதை செஞ்சு ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.